அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஒரு வித்தியாசமான மேடை. ஒரு கல்லூரி வளாகம் என்றால் வேறு விதமான விஷயங்களை பேசி தப்பித்து சென்று விடலாம். இங்கே வருவதற்கு ஒப்புக்கொள்வதற்கான காரணம் என் மண் சார்ந்த மலைக்கோட்டையில் பிறந்த மரியாதைக்குரிய மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்கள். காரணம், நிறைய பேர் கல்விக்கு உதவி செய்கிற பொழுது கல்வி தந்தை என்று அடையாளம் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நிறைய பேருக்கு தெரியவதில்லை, கல்வியாவது இவர் இல்லை என்றால் அவர் ஏதோ ஒரு சூழலில் தப்பித்து சென்று விடலாம். அறிவு இல்லை என்றால் கூட அடுத்தவரிடம் கடன் வாங்கி சென்று விடலாம். ஆனால் உடம்பு என்பது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய புகழ் கொண்ட மனிதனாக இருந்தாலும் தனது உடம்பை தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த மாதிரி உயிர் காக்கும் ஒரு விஷயத்தில் அரசாங்கம் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு 20 குடும்பங்களுக்கு மீது எனக்கு பிரான்சஸ் இருக்கு. இந்த மக்கள் இந்த காவேரி குடும்பத்தை வளர்த்தே கொண்டிருக்கிறார்கள். இந்த காவேரி குடும்பத்தின் மூலமாக மக்களுக்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இந்த காவேரி குடும்பம் என்ன செய்தது என்றால் அதற்கான சிந்தனை தான் டாக்டர் அவர்கள் சொன்னதை போல இன்னும் 20 நாட்களுக்குள் இல்லம் தேடி மருத்துவம் போல உங்களை தேடி ஒரு மிகப்பெரிய மருத்துவம், நடமாடும் மருத்துவமனை வர இருக்கிறது. 35,000 பேர் 20 நாட்களுக்குள். 35,000 பேர் என்றால் 35,000 குடும்பம். 35,000 குடும்பத்தை 20 நாட்களுக்குள் அடையாளம் கண்டுபிடித்து அவர் வீட்டு வாசலுக்கே வந்து அவர்களை உயிரை காக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்படுத்துவதற்காக மருத்துவ தந்தை என்று அரவிந்தன் செல்வராஜ் சார் அவர்களை அழைக்கலாம். நிச்சயமாக ஒருவர் உயிர் மீது ஒருவர் அக்கறை செலுத்துவது என்பது யாரு? கடவுள் செலுத்துவார், இல்லை என்றால் தாய் தந்தை செலுத்துவார்கள். இந்த உடம்பு என்பது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதற்கான சொந்தம் யார்? என் தாய், என் தந்தை. 2 பேர் இப்பொழுது இல்லை என்பதற்காக நான் அசௌகரியாக இருந்து விட முடியாது. என் தாயே, தந்தையே, இந்த பூமியில் என்னை பத்திரமாக என்னை பெற்று வளர்த்து விட்டு சென்று விட்டிருக்கிறார். இந்த உடம்பை நான் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் என் தாய் தந்தையை நான் நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த உடம்பை சிதைக்கக்கூடிய உரிமை யாரும் கொடுத்ததில்லை. தாய் தந்தை சிதைத்துக் கொள்வதை போல இந்த உடம்பு என்பது கோவில் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் கடவுள். கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதே போல நிறைய பேருக்கு நுரையீரல் என்றால் என்ன நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த மேடையில் என்ன பேசலாம்? காலையில வாக்கிங் போறது இதயம் போகுது. எதுக்கடுத்த காதலுக்கு இதயம் ரைட்டு. இதயம் என்ன செய்யும்? இதயத்தை இயக்குவதற்கு ஒன்று தேவை, அதுதான் நுரையீரல். பணம் இருந்தா கொண்டு வந்து கொடுத்தா அந்த பெரிய ஷெட்யூல் போட்டு மேனேஜர் அதை ஒர்க் பண்ணுவாரு. பணத்தை கொடுப்பது யார்? அதான் நுரையீரல். ஒரு தாய்மையான உறுப்பு. இப்ப கடலை நினைச்சு கல்ல கடிச்சிட்டோம்னா பல்லு கீழே விழுந்துரும். இம்மிடியட்டா பல்லு கோவப்படும், ரியாக்ட் பண்ணும். ஒரு தவறான விஷயத்தை இந்த கண் பார்த்து விட்டால் என்னடா பார்க்கிறான், பிரச்சனை உருவாகிவிடும். செவிவழி செய்தியாக ஏதோ ஒன்று கேட்டு ஆர்வ கோளாறு நாம் அதை நம்பி செயல்படுத்தி விட்டால் பகை உருவாகும். மைக்கு கிடைத்து விட்டதே என்று நாக்குக்கு எலும்பில்லை என்று 4 வார்த்தை பேசிவிட்டால் பிரச்சனை உருவாகும். இப்படி எல்லா உறுப்புகளும் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணும். ஆனால் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணாம தாய்மை போன்று அடைகாத்து நம்மளை தாளாட்டி காப்பது நுரையீரல். எவரெல்லாம் நுரையீரல் பற்றி விழிப்புணர்வு கொண்டார்களோ அவர்கள் இந்த பூமிக்கு தந்த தாயையும் தந்தையும் நேசிக்கிறார்கள் என்று அர்த்தம். தாய்தானே, தாய்தான் பார்க்கணும்லப்பா. அந்த சுருங்கி போன தசையை தடவி கொடுக்கிற பொழுது கிழட்டு தாய் அந்த மகனே நல்லா இருப்பா அப்படி சொல்லுகிற பொழுதுதானே. ஆக இந்த நுரையீரல் என்பது எல்லாரும் சொல்றது என்ன, ஸ்மோக்கா என்று ஏன் தைரியமா பேசுறேன்னா, ஆனால் இதுவரைக்கும் ஸ்மோக் தொட்டதில்லை. அந்த ஒரு தகுதி இருக்கு. ஸ்மோக்கிலிருந்து எப்படி விடுபடுவது, அதுதான் இந்த நுரையீரலுடைய மிகப்பெரிய. ஸ்மோக்கில் விடுபடலாம். எத்தனையோ பேர் விட்டுருக்காங்களே. நான் 20 பாக்கெட்டுப்பா, நான் 30 பாக்கெட்டுப்பா, இப்படி இருந்தவர்களாம் விட்டுருக்கிறார்கள். இது வேற ஒரு மேடையில் பேசுகிறோம் என்றால் ஒரு என்டர்டைன்மெண்டோடு பேசலாம். இந்த மேடை என்பது பாருங்க எவ்வளவு பெரிய வேலை பழுவுக்கிடையே டாக்டருடைய நண்பர் ரொட்டேரியன் சதீஷ் சார் வந்திருக்காங்க. நேற்று செல்வி மேடத்திட்ட பேசுறது என்ன பேச மேடம், டாக்டர் செகப்பு எதை வேணாலும் பேசி சமைக்க முடியாதுங்க. செல்வி மேடம், இந்த கீர்த்தனா மேடம் பாருங்க டாக்டர். ஒரு அற்புதமான மேடை.
எல்லாரும் நுரையீரல் விழிப்புணர்வு, எல்லாருக்கும் விழிப்புணர்வு என்றால் வருமுன் காப்போம் இல்லம் தேடி கல்வி என்பதை போல வருவதற்கு முன்பாகவே காத்துக் கொள்வதற்கு எல்லோரும் எல்லாரும் பயந்தான். டாக்டர் அற்புதமா சொல்லுவாங்க, பணக்காரன், கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு மிடில் கிளாஸ், அப்புறம் எல்லாருமே ஜஸ்ட் மாதம் ஒரு மாதிரி செக்அப் பண்ணிக்கலாம். ஆனால் தினசரி கூலி வேலை செய்பவர்கள், பொருளாதார பின்தங்கி இருப்பவர்கள், ஒரு டாக்டர் வருவாங்க, நாளை கழிச்சு வாங்க, நாளை கழிச்சு லீவ் போட முடியாது, மேனேஜர் லீவ் கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனைகளால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பொருளாதாரத்திலே பின்தங்கி இருப்பவர்களுக்கு, அவர்களுக்காக ஆபத் பாந்தவராக இந்த காவேரி குழுமம் 35,000 பேரை 20 நாட்களில் கண்டுபிடிப்பதற்காக உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வீட்டை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களால் கரம் பற்றி நம்பி வந்த மனைவி நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். உங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்ட உங்கள் குழந்தைகளுக்கு தந்தை உயிரோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுங்கள். நன்றி, வணக்கம். Sir, Purna sir, Dr. Sonia, Dr. Sudhakar, and also Jesu and team, and my dear colleagues and our distinguished guests. Good morning to everyone. It gives me immense pride and joy to stand before you today on the occasion of launching our mobile lung unit. It's a milestone in our journey towards bringing quality respiratory care closer to our community. First and foremost, I would like to express my deep gratitude to our hospital management. Without their vision, support and encouragement, this initiative would not be possible. At every step, they have provided us with the resources, trust and motivation needed to turn an idea into reality. On behalf of pulmonology team, I sincerely thank them for believing in this mission. The mobile lung unit is more than just a van with an equipment. It is a moving symbol of hope and accessibility. We all know respiratory diseases are the common and yet often underdiagnosed condition in our society. Many people, especially in underserved areas, are unable to reach hospital for specialized lung evaluation. With this mobile lung unit, we are taking healthcare to their doorstep. This mobile lung unit, equipped with the pulmonologist and pulmonary function test machine, the mobile lung unit will enable early detection, timely intervention, and improved awareness of lung health. By bridging the gap between the hospital and community, we aim to save lives, improve quality of life, and reduce burden of chronic respiratory illnesses. So this initiative reflects the spirit of our hospital: compassion in action, innovation with purpose, and healthcare for all. Together, let us continue to breathe life into our vision of healthier lungs and healthier lives. Thank you once again to our management, our team, and all of you present here today. With your continued support, the mobile lung unit will go far and touch many lives. Thank you. Vanakkam, a very good morning. And I really first of all like to thank Dr. Aravind Selvaraj, the whole management, our chief guest, and the Rotary for supporting and bringing awareness to this lung health initiative. So, lung health pathina nam konjam pesukkom. So, நம்ம daily life la எல்லாரும் எல்லா டைமும் எவ்வளோ விஷயமும் மூச்சு எடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த நம்ம மூச்சு எடுக்க கஷ்டப்படும் போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸே நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ ஏன் இப்போ 11 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லங் டிசீசஸ் லைக் ஆஸ்மா, சிஓபிடி, இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசீஸ், இப்போ போஸ்ட் கோவிட், இப்போ லங் கேன்சர் இன்சிடென்ட்ஸுமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொல்யூஷன், ஸ்மோக்கிங். நம்ம ஸ்மோக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பாசிவ் ஸ்மோக்கிங், நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அந்த ஸ்மோக் இன்ஹேல் ஆகிறதுனால, ப்ளஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், ஆக்குபேஷனில் நடக்கிற எக்ஸ்போஷர்ஸ், டஸ்ட், ஃபியூம் எக்ஸ்போஷர், நம்ம லைஃப் ஸ்டைல்னாலேயுமே நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. அண்ட் எஸ்பெஷலி இந்த விண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ நிமோனியா போன்ற இன்ஃபெக்ஷன்ஸுமே அதிகரிச்சுட்டு வருது. ஸோ நம்ம இதில் மெயினாக நம்ம டாக்டர் சோனியா சொன்ன மாதிரி ஏர்லியாக பேஷண்ட் நம்மக்கிட்ட வரது கிடையாது. எல்லாருமே அவங்க ஏர்லி சிம்டம்ஸை தட்டுக்கழிச்சிருப்பாங்க. சாதா இருமல் தானே, ஒரு சின்ன வீசிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். அந்த வியாதி ரொம்ப மோசமாகும் போது அப்படின்னா டாக்டர் கூடயே வராங்க. அப்போ என்ன ஆயிடுது, டிசீஸ் மோசமாயிருது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அண்ட் burden of the disease and the chronicity increase ஆயிடும். ஸோ இந்த கோல் ஆஃப் த மொபைல் கிளினிக்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று, ஏர்லியாக டிடெக்ட் பண்ணணும். ப்ரிவென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கோல். ஸோ ப்ரிவென்ஷன் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருக்கும் அது தெரியும், ஆனால் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ வி ஷுட் கண்டிப்பாக மேக் இட் அன் இம்பார்ட்டன்ட் கோல். ஸ்மோக்கிங் செசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு
cardio lung health. ரெண்டாவது மாஸ்க் போடுறது. கோவிடோட எல்லாம் பண்ணோம், ரெண்டாவது இப்போ மறந்துடுறோம் நம்ம. ஸோ நீங்கள் டஸ்ட்டு பொல்யூஷன் உங்களுக்கு ஏதாவது இருமல் சளி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. ஜென்ரல் எக்ஸசைசஸ், கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அண்ட் குட் டயட்ரி ஹேபிட்ஸ் வில் லாங் டேர்ம் இம்ப்ரூவ் யோர் லங் ஹெல்த். ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக வேக்சினேஷன். இப்போ வின்டர் சீசனில் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியுது, ஒரு சின்ன காஃப் கோல்டு எல்லாருக்குமே வந்துக்கிட்டு இருக்கு. இது நிறைய பேருக்கு நிமோனியாவில் வருது. ஸோ கண்டிப்பாக ஃப்ளூ அண்ட் pneumococcal vaccination should be taken, especially in older age group patients and comorbids நிறையா இருக்காங்க, சுகர், பிபி, இல்லை நீங்கள் டயாலிசிஸ் பேஷண்டாக இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வேக்சினேஷன் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஏர்லி டயக்னோசிஸ். இப்போ எல்லாருக்கும் தெரியும், நம்ம என்னது வருஷத்துக்கு ஒரு தடவை பிபி பார்த்துடுறீங்க, சுகர் பார்த்துடுறீங்க, பட் லங் ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்கு ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறோமா? கண்டிப்பாக யாரும் எடுக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக we should at least a year do basic chest x-ray and a spirometry அப்படின்னு பண்ணுறது லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட். உங்கள் நுரையீரலோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். So this spirometry is what we are going to do free in this lung health clinic. So இந்த பாருங்க நம்ம ஏர்லியா COPD இருக்கா, இல்லை உங்களுக்கு சிகரெட் குடிச்சதுனால உங்களுக்கு லங்கோட ஃபங்க்ஷன் எதுவும் குறைஞ்சிருக்கா, இல்லை ஆஸ்மா எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது, இல்லை ILD போஸ்ட் கோவிட்னால உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ இதனால அதோடு சேர்த்து உங்களுக்கு பல்மாலஜிஸ்ட் நாங்கள் இருக்க போகிறதுனால உங்களோட வியாதிகளை நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் சான்சஸும் நம்ம கொடுக்கலாம். So this mobile health clinic will cause a good impact in the society. So உங்களோட disease burden-ஐயும் நாங்கள் குறைக்க முடியும். So that is our goal. I hope we all support and provide more awareness to people for this clinic. Thank you. Good morning to all. First of all, I thank Dr. Aravindan sir and Kaveri management for supporting such an initiative. So I'm just going to brief the program. So இது வந்து ஒரு van. The vanல வந்து we have a dedicated team of doctors and PFT machine. So in the van வந்து next 20 days till the end of this month, different places inside the city and outside the city, ஒரு நாளும் ஒவ்வொரு places plan பண்ணியிருக்கோம். So in the 20 days में 20 places, like for example inside the city, Vadapalani, Arumbakam, Coimbatore, Porur, T Nagar, and the Mari, and outside the city we are planning Tiruvallur, Kanjipuram, different places we are just planning for the next 20 days. So we expect that at least 35,000 families will benefit from this mobile lung clinic. ஸோ யார் இந்த கிளினிக் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நாளாக இருமல் இருக்குது, சளி இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அலர்ஜி இருக்குது, ரொம்ப நாளாக நான் ஸ்மோக் பண்ணுறேன், இது இல்லாமல் ஆல்ரெடி ஆஸ்மா, COPD, இதில் ஏற்கனவே கோவிட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க இந்த கேம்ப் அட்டன் பண்ணுறது மூலிமா தே கேன் யூட்டிலைஸ் இட். ஸோ தேங்க்யூ. அனைவருக்கும் எனது வணக்கம். Respected Chief Guest Thambi Ramaya Avargal, my good friend and Rotary Club of Madras North President Mr. Satish, Mrs. Satish, and my dear doctors, Dr. Selvi, Dr. Kirtana, Dr. Naveen, and everyone. Thank you, and the media friends as well. Thank you for assembling here. So, Kaveri Hospital வந்து இன்னைக்கு வந்து 12,000 beds இருக்கு தமிழ்நாடு and கர்நாடகாவில். அண்ட் நம்மளோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, வேறவர் வி ஆர், நம்ம திருச்சி, ஒசூர், சேலம், திருநெல்வேலி, பக்கத்து சென்னை எங்கே இருந்தாலும் டெர்ஷியரி அண்ட் குவாட்டர்னரி கேர், அதாவது அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் கார்டியாக் சர்ஜரி டு லங் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக், நியூரோ எல்லாமே அதில் தான் நம்மளோட ஸ்பெஷல் expertise, because we are able to get the world's best specialists and do this really complex procedures. And lungs பொறுத்தவரையிலும் நம்மளோட ஹாஸ்பிட்டல், வடபழனி ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியாவிலேயே ஒரு டாப் 5 லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பேர் போனது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸலண்ட் மெடிக்கல் டாக்டர்ஸ் வி ஹேவ். ஸோ இந்த மாதிரி டாப் 5 லங் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் பண்ணுற நம்ம ஹாஸ்பிட்டலில் வை வி ஆர் டேக்கிங் ஏ மொபைல் லங் யூனிட் டு த கம்யூனிட்டி. அதுதான் இதோட நோக்கம். இந்த நிகழ்ச்சியோட ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா அதுதான். நம்ம தமிழக அரசு பண்ணியிருக்காங்க நிறையா வந்து வருமுன் காப்போம், வீடை தேடி மருத்துவம், அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு அரசாங்கம் மட்டுமே எல்லா சர்வீஸும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களோட இதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக
அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த நம்ம வீட்டில் இருக்க சளி காய்ச்சல் இருமல்னா நம்ம வந்து ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டேன் ஃபார்மசியில் அப்படின்னு சொல்லி வேறு எந்த டெஸ்ட்டும் பண்ணுறது இல்லை. ஈவன் பேசிக் செஸ்ட் எக்ஸ்ரே கூட பண்ணுறது கிடையாது. பட் மெனி டைம்ஸ் நம்ம லங் கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் பார்க்குறப்போ அவங்க அட்வான்ஸ் லங் டிசீஸில் இருக்கப்போ அவங்களுக்கு வந்து லங் சர்ஜரியோ சம்டைம்ஸ் ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து ஏர்லியாக கண்டுபிடிச்சி ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஆர் ஈவன் பெட்டர் இன்னும் ப்ரிவென்டிவாக அதை பண்ண முடிஞ்சால் ஒரு சமுதாயத்துக்குமே எல்லாத்துக்குமே எல்லா குடும்பத்திற்குமே அந்த பொருளாதார சுமை இந்த மருத்துவ பிரச்சனைனால பொருளாதார சுமை கம்மியாகுங்கிற ஒரு நோக்கத்தை உயிரின் நோக்கத்தினால தான் இதை நாங்கள் பண்ணுறோம். நம்ம ஸோ a hospital which is specialist in lung transplant, but we are reaching out to the public to do the preventive lung checkup. இந்த வேன் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு மிஸ்டர் சதீஷ் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த், இந்த வேன் வந்து ஒரு யூனிக் வேன். இதை விட நீங்கள் பெரிய சைஸில் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து ஒரு சின்ன தெருக்கல்லையும் சந்துக்கல்லையும் எடுத்துக்க முடியாது, டெஸ்ட் பண்ண முடியாது. நமக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து எல்லாருமே வந்து பர்டிகுலர்லி பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு எவ்ரிடே லைஃப் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 2 நாள் லீவ் எடுத்துட்டு செக்அப் பண்ணலாம் முடியாது. அவங்களுக்கு அவங்க இருக்கிற சிறிய வீட்டில் போய் இதை செக் பண்ணுறதுக்கு தான். இதை விட பெருசாக இருந்தால் அந்த தெருக்கல்ல போக முடியாது. இதை விட சின்னதாக இருந்தால் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுற ஸ்பைரோமீட்டரோ இல்லை எக்ஸ்ரேயோ எக்கோவோ இதெல்லாம் வைக்க முடியாதுன்னு தேவை. திஸ் இஸ் ஆப்டிமல் சைஸ். அண்ட் வந்து we took a lot of experts to design what we can do in this van. ஸோ இந்த வேனோட ஹெல்ப்பில் வந்து மக்களை தேடி இந்த மருத்துவம் ஃபார் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ஆல்சோ இந்த பீப்புள் சின்ன சின்ன தெருக்களில் இருக்க மக்களும் டைரெக்டாக நம்ம பல்மனாலஜிஸ்ட் லங் ஸ்பெஷலிஸ்டோட டைரக்ட் ஆக்சஸ் கிடைக்குது. அதனால் இட் இஸ் கோயிங் டு பி a great service to the people in this part of the area, and also I'm glad that we are expanding to Kanchipuram and everywhere as well. So I wish the team very all the best. Thank you.